Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஃபோர்கார்ட் பிளாட்ஃபார்ம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபோர்கார்ட் அப்படிங்கிறது ஒரு 100% ஃபேக்கான கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட இருந்து அமௌண்ட்டை வந்து நிறையவே ஏமாற்றிருக்காங்க. இதில் ஜாயின் பண்ண நிறைய யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அமௌண்ட்டை நிறையவே ஏமாந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மென்டல் ரிலேட்டடாக பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க இந்த ஃபோர்கார்ட்டில் ஜாயின் பண்ணதுனால. ஸோ அதனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபோர்கார்ட் வந்து எப்படிலாம் ஸ்கேம் பண்ணாங்க, அந்த கம்பெனியோட ஸ்கேம் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த ஃபோர்கார்ட் கம்பெனியோட ஓனர் நேம் பார்த்தீங்கன்னா அகஸ்டின். இந்த அகஸ்டின் வந்து மிகப்பெரிய ஒரு ஃப்ராடு ஃபோர்ச்சரி. இந்த நபரை வந்து நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஸோ நீங்கள் ஆன்லைன் ரிலேட்டடாக நீங்கள் நிறைய ஜாப்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா. க்ளோஸ் பண்ண கம்பெனிஸ் வந்து நிறையவே பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பெனி வந்து ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மணி ரொட்டேஷன் பண்ணி ஸ்டார்டிங்கில் இன்கம் வந்து நல்லா கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து ரெஃபரல் வரலைன்னா ஸோ அந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு மக்களுடைய அமௌண்ட்டை வந்து ஸ்கேம் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஆன்லைன் ரிலேட்டடாக நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இந்த அகஸ்டின் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, மக்களுடைய பணத்தை வந்து ஏமாற்றி வாங்கிட்டு ஏமாத்தினது மட்டும் இல்லாமல் ரிட்டன் வந்து மக்களையே திட்டுற வேலைகளை பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ மக்களையே வந்து குறை சொல்கிறது, உங்களால் தான் என் கம்பெனி வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, நீங்கள் சரியாக ஒர்க் பண்ணல, ஸோ நிறைய பேர் என் கம்பெனியிலிருந்து ஏமாற்றி பணம் வாங்கிட்டீங்க, ஸோ நிறைய பேர் வந்து தப்பாக என் கம்பெனியை பற்றி சொல்லிட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்பவே சீப்பாக நடந்துக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த அகஸ்டின், ஓகேங்களா. ஸோ இந்த அகஸ்டினை பற்றி சொல்லணும்னா நிறையவே பாயிண்ட் இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மெயினாக ஒரு 3 பாயிண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அகஸ்டின், ஓகேங்களா, இந்த கம்பெனியோட ஓனர் பற்றி. இந்த அகஸ்டினோட திருட்டுத்தனங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமிர்கள், இந்த 2 விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதை ஏன் வந்து நான் 2ஆக பிரித்து சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு திருட்டுத்தனங்கள் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா அகஸ்டின் வந்து மக்கள்கிட்ட இருந்து பணத்தை திருடி ஏமாத்தினது, இது ஒரு விஷயம். 2வது நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், திமிர்கள். இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான பாயிண்ட். இதில் வந்து பணத்தை விட இவர் பண்ண திமிரு, தெனாவெட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த கம்பெனி ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் இதில் வந்து மிகப்பெரிய ஒரு பாயிண்ட்டாகவே இருக்கும், ஓகேங்களா. ஸோ 2வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்கார்ட்டை ப்ரொமோஷன் பண்ண ஃபேக்கான யூடியூபர்ஸ், ஓகேங்களா. ஸோ அவங்கள பற்றி மெயினாக இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லணும். ஏன்னா இந்த கம்பெனி வந்து ஸ்கேம் அப்படின்ட்டு தெரிஞ்சு நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்காக ரொம்பவே சீப்பாக நடந்துக்கக்கூடிய யூடியூபர்ஸ், அந்த மாதிரி எக்கச்சக்கமான யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம ஓவராலாக பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ 3வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்கார்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த அகஸ்டினை விட ரொம்பவே சீப்பான நெட்வொர்க் லீடர்ஸ். ஸோ இவங்க 3 பேர்த்த பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த அகஸ்டின் வந்து என்னென்ன திருட்டு வேலைகளை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த அகஸ்டின் வந்து 2021 ஃபோர்வைன் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி டோட்டலாக 12 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு 12 டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை ஏமாற்றிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அது வந்து எந்தெந்த டைப்னு வச்சுக்கலாம்னா, ஆட் பார்த்து சம்பாதிக்கிறது, ஆர்டிகல் ரீடிங் சம்பாதிக்கிறது, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் மூலிமா சம்பாதிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுப்போம், ஸோ அந்த மாதிரி ஏமாத்தினது. ஸோ இந்த மாதிரி 12 டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வந்து வாங்கி 12 டைப்பில் ஒரு டைப்புக்கு கூட அவங்க வந்து விட்ராலே கொடுக்கலாம். ஸோ அப்படியே ஏமாத்தினாங்க. ஸோ இது வந்து 2021 ஸ்டார்ட் பண்ணி 2023 வரைக்கும் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டே வந்தாங்க. ஆனால் 2021 எண்ட்லேயே வந்து இந்த கம்பெனி வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, விட்ரால் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா எரர் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரே வருஷத்துலேயே கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி மூடிட்டாங்க, மக்கள் வந்து ஏமாற்றிட்டாங்க. ஆனால் அடுத்த 2 வருஷம் வந்து எதுக்காக இழுத்துக்கிட்டு போனாங்கன்னா, நாங்கள் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம், ஸோ உங்களை வந்து நாங்கள் ஏமாற்றிட மாட்டோம், கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரீஃபண்ட் உண்டு, ஸோ ஒருத்தருடைய பணத்தை கூட நாங்கள் ஏமாற்ற மாட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொய்யா நிறைய தகவலை சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த 1.5 வருஷத்துக்குள்ளேயும் இவர் பண்ண திமிருகள் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. ஸோ உங்களால் தான் என் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து காமிச்சது. ஸோ நீங்களாம் வந்து என் கம்பெனியை பற்றி தப்பாக சொல்லிட்டீங்க, ஸோ அதனால் என் கம்பெனிக்கு வந்து ஃபண்டு வரல, ஸோ அதனால் எனக்கு வந்து யாருக்கும் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்க முடியல. ஸோ இந்த மாதிரி ஃபேக்காக வந்து நிறைய விஷயங்களை சொல்லி ஸோ அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷமே இழுத்துட்டு வந்தாங்க. ஸோ 2023 பாதி வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ 2023 வந்து என்ன நினச்சுன்னா, இப்படி இழுத்துட்டு வந்துட்டு ஸோ அதை ஃபுல் ஸ்டாப், அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஃபோர்வைனுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு இதனுடைய செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து நான் லான்ச் பண்ணுறேன். அந்த கம்பெனி பேர் தான் ஃபோர்கார்ட், ஓகேங்களா. ஸோ அந்த ஃபோர்கார்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஃபோர்கார்ட்டை ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2024 வரைக்கும் இந்த ஃபோர்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு வந்துருச்சு. இப்போ இழுத்துட்டு வந்து இந்த டைமில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஃபோர்கார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்வைன் வந்து 2021 கொண்டு வந்து அதை 2023 வரைக்கும் இழுத்துட்டு வந்தாங்க ஏமாற்றி, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 2023 ஃபோர்கார்ட்டை ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2024 வரைக்கும் ஃபோர்கார்ட்டை கொண்டு வந்து இப்போ ஃபோர்கார்ட்லேயே பார்ட் 2 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இதோட 3 ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 3 ப்ராஜெக்ட்லையுமே மக்களை வந்து பணத்தை ப்ராப்பராக ஏமாற்றிருக்காங்க.
இந்த மூணாவது ப்ராஜெக்ட் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவே போயிட்டு இருக்கு. எந்த மெத்தட்லனா அவர் வந்து மக்கள்கிட்ட இருந்து பணத்தை ஏமாற்றி வாங்குறதுல. இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே அவருக்கு கலெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணாவது ப்ராஜெக்ட்டையும் க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 4வது ப்ராஜெக்ட் வரும், 5வது ப்ராஜெக்ட் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டாக ஒரு ஸ்கேம் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துகிட்டே தான் இருப்பாங்க, மக்களை ஏமாந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் நான் சொன்ன திருட்டு வேலைகள். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நான் சொன்ன இவர் பற்றின திமிருத்தனங்கள். ஸோ இது வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபோர்காட்டில் பார்த்தீங்கன்னா 1,00,000க்கு மேலே மக்கள் வந்து ஜாயின் பண்ணி அவங்களுடைய பணத்தை வந்து ஏமாந்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த 1,00,000 பேர்த்தில் 50,000க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஓன் டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அகஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கீழே 1,00,000 பேர் இருக்காங்க நம்மளுடைய கம்பெனியில். அந்த 1,00,000 பேர் இருக்கும்போது நம்ம எவ்வளோ டீசெண்டாக நடந்துக்கணும், நாகரிகமாக நடந்துக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த நபர் இருந்தாரா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒரு சீப்பான பர்சன் எப்படி நடந்துக்குவாங்களோ ஸோ அந்த மாதிரி தான் நடந்துக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு யூசர் அவங்கள வந்து இப்போ நம்ம எப்படி பார்த்துக்கணும்னா ஸோ ரொம்பவே சாஃப்டாக தான் நடந்துக்கணும். ஓகேங்களா? ஒரு யூசர் வந்து நம்ம கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களை எப்படி வழிநடத்தி கொண்டு போகணும் ஸோ அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆனால் இந்த நபர் என்ன சொல்லுவார்னா ஸோ இந்த ஒரு ரொம்பவே ஒரு கொச்சையான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறது, வாடா போடா, ஸோ நீலாம் என் கம்பெனிக்கு தேவையா, ஸோ நீலாம் என் கம்பெனிக்கு தேவையா, இல்லை வெளியே போவோம், ஐடி வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப்பாக நடந்துக்கக்கூடிய ஒரு பெர்சன் இந்த அகஸ்டின். ஸோ அந்த வகையில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க பிளாட்ஃபார்மில் வந்து விட்ரால் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எப்பன்னு கேட்டிங்கன்னா 2023 டிசம்பர்லேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. விட்ரால் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஃபோர்காட் விட்ராலை. ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் மக்கள் நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி என்ன கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணுவீங்கன்னா எங்களுக்கு வந்து எப்போ பணம் வரும், எங்களுக்கு வந்து பணத்தை கொடுங்க, இல்லை அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனி சைட்லேருந்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நம்மள வந்து ஒருத்தங்களை ஜாயின் பண்ணியிருப்பாங்க ரெஃபரல் மூலிமா. ஸோ அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனா கொஞ்சம் ஹார்டாக பேசுவோம், ரஷ்ஷாக பேசுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது என்ன விஷயம்னா ஸோ நான் வந்து விட்ரால் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறம் ஏன் வந்து இப்படி தொந்தரவு பண்ணுறீங்க, ஸோ இந்த மாதிரி ஏன் வந்து வெளியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க, ஃபோர்காட் வந்து விட்ராலை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க அப்படின்ட்டு ஏன் வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால ஸோ யாரெல்லாம் கம்பெனி கிட்ட என்னுடைய பணத்தை கொடுங்க, இல்லை எனக்கு எப்போ பணம் வரும், ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய எல்லாத்தோடைய ஐடிஸையும் அப்படியே பிளாக் பண்ணி பேன் பண்ணி விட்டுறது. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 1,00,000 பேர் இருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 50,000 பேர்னாச்சும் கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த 50,000 பேர்த்தையும் இந்த மாதிரி ஐடி வந்து நம்ம 1 by 1 பேன் பண்ணி விட்டுட்டோம்னா ஸோ அந்த 50,000 பேருக்கு நம்ம அமௌண்ட் வந்து கொடுக்க தேவையில்ல. அவங்களுடைய ஐடியே பேன் ஆயிடுச்சு, கம்பெனிக்கு வந்து எதிராக நடந்ததுனால அவங்களுடைய ஐடி வந்து பேன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 50,000 பேர்த்தோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் ப்ராஃபிட், அதை வெளியே நம்ம கொடுக்க தேவையில்ல. ஸோ மிச்சம் 50,000 பேருக்கு கொடுத்தா போதும். ஸோ அந்த 50,000 பேர்த்துலையும் வந்து யாராச்சும் இன்னும் கொஞ்சம் எதிர்த்து பேசுனாங்கன்னா ஸோ அவங்களுடைய ஐடி அப்படியே க்ளோஸ் பண்ணி வருது. ஸோ இதெல்லாம் உண்மையிலுமே நடக்குதா? ஒரு கம்பெனியில் வந்து விட்ராலை கொடுக்கல ஸோ அப்படிங்கும்போது மக்கள் வந்து விட்ராலை கொடுங்க, எங்களுக்கு பணம் வேணும், ஸோ எப்போ பணத்தை கொடுப்பீங்க, ஸோ இந்த மாதிரி கேட்டதுக்காக ஒரு கம்பெனி வந்து அவங்கள பேன் பண்ணுவாங்களா, கம்பெனி விட்டு வெளியே அனுப்புவாங்களா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இந்த கம்பெனியில் நடக்கும். நீங்கள் வேறு பிளாட்ஃபார்மை பார்த்துருக்க முடியாது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதர் பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங்கில் வருவாங்க, ஸோ பணத்தை வந்து ஏமாற்றுவாங்க, மணி ரொட்டேஷன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஃபாலோ ஆகுது. ஆனால் இந்த கம்பெனியில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக அதே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணதுக்கு காரணமும் அந்த யூசர்ஸே சொல்கிறது. ஸோ இது வந்து இவங்களுடைய பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் நடக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 20,000 ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே பேன் பண்ணி விட்டுட்டாங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நம்ம ஹார்டாக இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2023 ஸ்டாப் பண்ணது இப்போ வரைக்கும் விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் ஆகஸ்ட் மந்தே வந்துருச்சு. கிட்டத்தட்ட 8 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த 8 மாதமாக நம்ம விட்ரால் கொடுக்கலன்னா ஸோ நானாக இருந்தாலும் என்ன பண்ணுவேன், சரி எனக்கு என்னுடைய பணம் வேணும், கண்டிப்பாக என்னுடைய பணத்தை கொடுங்க, அப்படி இல்லைன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணத்தையாச்சும் கொடுங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கிட்ட கேட்பேன். ஸோ கம்பெனி ரெஸ்பான்ஸ் பண்ணலாம், என்ன ஜாயின் பண்ணி விட்டவங்ககிட்ட கேட்பேன். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு நிறையவே ஸ்ட்ரகிள் கொடுக்குறாங்க, ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓனர் கிட்ட கேட்குறது. அந்த கம்பெனி ஓனர் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா யார் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணுது, யார் உங்ககிட்ட இந்த மாதிரி உங்களை மிரட்டினது ஸோ அப்படின்ட்டு கேட்டுட்டு அவங்களுடைய ஐடி நம்பர் ஆகட்டும் நேம் ஆகட்டும் கலெக்ட் பண்ணி அவங்க ஐடி பேன் பண்ணி விட்டுறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணி ஃபோர்காட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ சீப்பான வேலைகளை பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா சிம்பிளாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி மக்களையே குறை சொல்லி ஸோ மக்களுடைய பணத்தை ஏமாற்றி ஸோ இந்த மாதிரி ஒரு பொழைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேவலமான நபர் தான் அகஸ்டின். ஓகேங்களா? ஸோ இப்போ இவரை பற்றி நீங்கள் சிம்பிளாக தெரிஞ்சிருக்கலாம். பணத்தை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் மக்களையே வந்து திட்டி ரொம்பவே சீப்பாக நடந்துக்கக்கூடிய ஒரு நபர். அதுக்கு வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா பணத்தை கொடுக்காம நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும் போது ஸோ நம்ம கம்பெனி பற்றி யாரெல்லாம் வந்து வெளியே
வெளியே ரொம்பவே தப்பாக சொல்கிறாங்களா? தப்பாக சொல்கிறதுலாம் இல்லை, ஓகேங்களா? ஸோ பணத்தை கொடுங்க, எனக்கு என் பணம் வேணும். ஸோ அப்படிங்கும்போது பணத்தை கொடுக்கலன்னா இந்த கம்பெனி பற்றி எல்லாருமே வெளியே சொல்ல தான் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி பணம் கொடுக்காம ஏமாற்றிட்டாங்க, 1 வருஷம் ஆகுது, 8 மாதம் ஆகுது. அதே மாதிரி தான் 4Wayன்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். 2021 ஸ்டார்ட் பண்ணது 1.5 வருஷமாக பணம் கொடுக்கல. ஸோ 1.5 வருஷமாக பணம் கொடுக்கல என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே தப்பாக தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பாக சொல்கிறவங்க வந்து இவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, ஸோ இவங்களே என் கம்பெனிக்கு எதிராக நடந்துக்கிட்டவங்க. ஸோ எதிராக நடந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பணம் கொடுக்க மாட்டேன், ஐடி வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணி விட்டுருவேன். ஸோ இப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்கார்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேவலமாக நடந்துக்கூடிய ஒரு நம்பர், ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபோர்கார்ட் ஓனர் பற்றி இன்னும் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம், ஓகேங்களா? ஸோ ரொம்பவே சீப்பான பர்சன்ஸ்க்கு இன்னும் நிறைய பாயிண்ட் இருக்குது. அவர் டெலிகிராமில் கொடுத்த ஆடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேவலமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் சொன்னால் ரொம்பவே லென்த்தாக போயிடும். ஸோ இதுதான் ஃபோர்கார்ட் ஓனர். ஸோ ஃபோர்கார்ட் அகஸ்டின் வந்து நீங்கள் என்ன அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 2வது பாயிண்டாக சொன்ன யூடியூபர்ஸ் அவங்களுக்கு போயிடலாம். இந்த ஃபோர்கார்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண டைமில் இதை ப்ரொமோஷன் பண்ணாத யூடியூபர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் கூட கிடையாது. அதுவும் முக்கியமாக சொல்லணும்னா ஆன்லைன் ஏர்னிங்ஸ் கண்டென்ட் போடக்கூடிய யூடியூபர்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த யூடியூபர்ஸ் ரிலேட்டடாக இதை ப்ரொமோஷன் பண்ணாத யூடியூபர்ஸ்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தங்க கூட கிடையாது. ஸோ எல்லாருமே இது வந்து பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணாங்க. இது வந்து ஒரு ஸ்கேம்னு தெரிஞ்சுமே, ஓகேங்களா? ஸோ ஒரு சிலர் வந்து ஸ்கேம்னு தெரியாமையும் பாதி பேர் வந்து ப்ரொமோஷன் பண்ணாங்க, இது நல்ல கம்பெனின்னு நம்பி பண்ணாங்க. ஆனால் பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்கேம்னு தெரியும், ஓகேங்களா? 4Wayne அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 1.5 வருஷமாக பேமெண்ட் வந்து மக்களுக்கு கொடுக்கல. ஸோ அவங்களுடைய பணத்தை ஏமாற்றிருக்காங்க. ஸோ அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த அகஸ்டினோட கேரக்டரும் தெரியும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுமே நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப்பாக நடந்துக்கிட்டு ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பணத்துக்காக வந்து இது ப்ரொமோஷன் பண்ணாங்க, அவங்களுக்கு வரக்கூடிய ரெஃபரல் இன்கமுக்காக, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து அவங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா ரெஃபரல் இன்கம் ரிலேட்டடாக அவங்களுக்கு நிறைய பணம் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த அகஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ராட் வேலையும் செய்கிறது, ஓகேங்களா? ஸோ யூடியூபர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்காக பணத்தை கொடுத்துட்டு ஒரு 10,000 20,000 அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீ ஐடி போட்டு கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ என் கம்பெனி வந்து ப்ரொமோஷன் பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்குறது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸோ இந்த ஃபோர்கார்ட் ப்ரொமோஷன் வீடியோஸ் யூடியூபர்ஸ் மட்டும் நீங்கள் கவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா மினிமம் 50 யூடியூபர்ஸ் இருப்பாங்க. ஆன்லைன் ஏர்னிங்ஸ் கண்டென்ட் போடக்கூடிய யூடியூபர்ஸில் மினிமம் 50 பேர் இருப்பாங்க. அந்த 50 பேரும் ஃபோர்கார்ட் ஓனர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஃப்ரீ ஐடி வாங்கிக்கிறது, அப்படின்னா ப்ரொமோஷனுக்கு பணம் வாங்கிக்கிறது. ஸோ இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்கான ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்க. ஃபோர்கார்ட் இந்த மாதிரி கம்பெனி ரொம்பவே நல்ல கம்பெனி, உங்களுக்கு இவ்வளோ இன்கம் கொடுக்கும் அவ்வளோ இன்கம் கொடுக்கும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி விட்டாங்க. இந்த 1 லட்சம் பேரும் யாரால ஜாயின் பண்ணாங்கன்னா எல்லாமே யூடியூபர்ஸ்னால தான். இந்த யூடியூபர்ஸ்னால மட்டும்தான் இந்த 1 லட்சம் பேருமே ஜாயின் பண்ணாங்க. 1 லட்சத்துக்கு மேலே இருக்காங்க, இருந்தாலும் உங்ககிட்ட 1 லட்சம் சொல்கிறேன். ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் தான், ஓகேங்களா? ஓகே, ஃபோர்கார்ட் வந்து யூடியூபர்ஸ் ப்ரொமோஷன் பண்ணாங்க, அதனால மக்கள் வந்து பணத்தை ரொம்பவே இழந்திருக்காங்க. ஸோ இதோட முடிஞ்சதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ ஃபோர்கார்ட்டில் பார்ட் 2 விட்டுருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி புது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதையாச்சும் ப்ரொமோஷன் பண்ணாமல் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதையும் ப்ரொமோஷன் பண்ணுறவங்க இருக்காங்க, ஓகேங்களா? ஆனால் அந்த 50 யூடியூபர்ஸுமே பண்ணலை. ஸோ அதில் பாதி ஒரு 20 30 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நான் 50ங்கிறது உதாரணத்துக்கு தான் சொன்னேன். ஸோ அதுக்கு மேலே இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி யூடியூபர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன் இன்கம் வருது, ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெஃபரல் மூலிமா நிறைய இன்கம் வருது அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய ப்ரொமோஷனை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் யூஸரான நீங்கள் தான் ரொம்பவே ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி நீங்கள் தான் பார்த்து சேஃபாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ யூடியூபர்ஸ்க்கு வந்து பணம் வருது, ஸோ யூடியூப் மூலியமாகவும் இன்கம் வருது, இதில் ரெஃபரல் மூலியமாகவும் இன்கம் வருது, அகஸ்டின் கிட்ட இருந்தும் பணம் வருது. ஸோ இதனால் அவங்க வந்து கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க. ஸோ அதில் யார் லாஸ் ஆனால் என்ன, யாருக்கு ப்ராஃபிட் வந்தால் என்ன, அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. ஆனால் சொல்கிறது வந்து ரொம்பவே ஜென்யூனான கம்பெனி மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் 100% வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு ஸ்கேமர்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ அதனால் யூடியூபர்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் பார்த்து ரொம்பவே சேஃபாக இருந்துக்காங்க. ஸோ இதில் தனிப்பட்ட ரிலேட்டடாக எந்த யூடியூபர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா இதில் ஒருத்தர் சொன்னால் இன்னொருத்தர் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படி தான். அவங்க எப்பவுமே ஸ்கேம் ப்ராஜெக்ட் தான் பண்ணுறவங்களாவே இருப்பாங்க. ஸோ ஸ்கேம் ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி கிட்ட இருந்து பணம் வாங்குவாங்க, யூடியூப்லேயும் உங்களுக்கு இன்கம் வரும், அது மூலிமா அந்த கம்பெனிலேருந்து ரெஃபரலையும் பணம் வரும். ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு ஸ்கேம் ப்ராஜெக்டாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஃபோர்கார்ட் ப்ரொமோஷன் பண்ணி யூடியூபர்ஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே அதர் ஸ்கேம் ப்ராஜெக்ட்ஸையும் எடுத்து பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா திருத்த முடியாது. ஸோ யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர முடியாது. ஸோ அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ யூஸரான நீங்கள் தான் ரொம்பவே சேஃபாக இருந்துக்கணும். எல்லா யூடியூபர்ஸுமே அவங்க சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்கள மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணி செக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எது உண்மை அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் இதுக்கப்புறம் மக்கள் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ரொம்பவே சேஃபாக ஜாயின் பண்ணுங்கள். அதுவும் நீங்கள் ஒரு யூடியூபர் மூலிமா ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாவே ஸோ ரொம்ப சேஃபாக இருங்க, ஓகேங்களா? ஏன்னா அவங்களால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய லாஸ் மக்களுக்கு. ஸோ அதனால் ரொம்பவே சேஃபாக இருங்க. ஸோ இதுதான் யூடியூபர்ஸோட விஷயம், ஓகேங்களா? இதை நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதை பற்றி சொன்னாலும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ ஆனால் நான் இதோட முடிச்சுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய நெட்வொர்க் லீடர்ஸ் அவங்கள பற்றி நான் சொல்கிறேன்.
நான் முன்னாடி ஒரு விஷயம் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஃபோர் கார்ட் ஆகட்டும், ஃபோர் வைன் ஆகட்டும், விட்ரால் வந்து ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. அப்படி ரைஸ் பண்ணும்போது அவங்களுடைய ஐடி வந்து பிளாக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து யாரால் பண்ணுறாங்கன்னா, இந்த நெட்வொர்க் லீடர்ஸ் தான் அதுக்கு வந்து காரணம். ரொம்பவே சீப்பாக நடந்தக்கூடிய பெர்சன்ஸ் தான் இந்த நெட்வொர்க் லீடர்ஸ். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஒரு 100 பேர், 200 பேர், 500 பேர், 1000 பேர் இந்த மாதிரி டீம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டுறாங்க அவங்களுக்கு கீழே. ஸோ அவங்களுக்கு கீழே எடுத்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வரும். ஓகேங்களா, நிறைய ஸ்ட்ரகிள் வரும். நீங்கள் தான் ஜாயின் பண்ணி விட்டீங்க, ஸோ நீங்கள் தான் பொறுப்பு. ஆக்சுவலாக அதுதான் கரெக்டான விஷயமும். ஜாயின் பண்ணி விட்டவங்க தான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு. ஸோ அதனால் அவங்க தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய பேர் கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய ஐடி வந்து இதுதான், அவங்களுடைய ஃபோன் நம்பர் இதுதான், அவங்களுடைய நேம் இதுதான், ஸோ இவங்களுடைய ஐடி நம்பர் இதுதான். ஸோ இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அகஸ்டின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஐடி வந்து பிளாக் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், அகஸ்டினை விட ரொம்பவே சீப்பான பர்சன்ஸ் இந்த நெட்வொர்க் லீடர்ஸ் அப்படின்ட்டு வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ கொஞ்சம் கூட அவங்களுக்கு அக்கறையே இல்லாமல், கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அகஸ்டின் கிட்ட சொல்கிறது. ஸோ அவன் பெரிய இவன் மாதிரி. ஸோ அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, ஐடி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி விட்டுறான். ஸோ இதனால தான் நான் முன்னாடி சொன்னேன், இவங்க ரொம்பவே மோசமான ஒரு நபர்கள் இந்த நெட்வொர்க் லீடர்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது ரிலேட்டடாக நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு நெட்வொர்க் ரிலேட்டடுக்கு அந்த பெர்சன் கீழே போகிறீங்கன்னா ஸோ ரொம்பவே சேஃபாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய எம்எல்எம் பார்ட்டிஸ் வந்து இதுக்குள்ளே இருக்காங்க. ஸோ எம்எல்எம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு தேவை இந்த ப்ராஜெக்ட் மூலிமா நம்மளுக்கு எம்எல்எம் மூலிமா எவ்வளோ இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க ஃபஸ்ட்டு வச்சுப்பாங்க. ஸோ ஓகே, இது நல்ல இன்கம் வருதுன்னா உடனே இதை எடுத்து ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு இது சேஃபாக லாங் டேர்ம் போகுமா, நல்ல ப்ராஜெக்ட் அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு எம்எல்எம் மூலிமா எவ்வளோ இன்கம் வருது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்ட்டு உங்களை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் நெட்வொர்க் ரிலேட்டடு அந்த மாதிரி போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை எம்எல்எம் லீடர்ஸ் கீழே போகிறதா இருந்தாலும் சரி, யூடியூப் கீழே போகிறதா இருந்தாலும் சரி, ஸோ ரொம்பவே சேஃபாக இருங்க. அவங்க எந்த அளவுக்கு உங்களை ஏமாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஏமாற்ற தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் தான் சேஃபாக இருந்துக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்கட்டை பற்றி ஓவராலாக தான் சொல்லியிருக்கேன். பட் இதை பற்றி இன்டீரியராக சொல்லணும்னு எனக்கு நிறைய விஷயம் இருக்குது. அது இந்த ஃபோர்கட் ஓனர் அகஸ்டின் பற்றி சொல்லணும்னா, அவர் ஆடியோ மெசேஜ்லாம் டெலகிராமில் பார்த்தீங்கன்னா நீங்களே ரொம்ப காண்டாகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ மெசேஜஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோர்கட் ஓனர் பற்றி சொல்லும்போது சரி நிறைய வார்த்தைகள் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் வந்து நான் டெஃபினேஷனுக்காக தான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க வேணாம். ஸோ அது எல்லாருமே அவர் சொன்ன வேர்டு தான். ஸோ பேட் வேர்டு முதற்கொண்டு அவர் வந்து பேசியிருக்காரு. பேட் வேர்டு, ஸோ ரொம்பவே கேவலமான வேர்டெலாம் பேசியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வீடியோவில் வந்து நம்ம சொல்லக்கூடாது, ரொம்பவே தப்பாயிடும். ஸோ அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டுங்க ஜஸ்ட்டு ஓவராலாக மட்டும் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் இன்னும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அவருடைய டெலகிராம் ஆடியோவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த ஃபோர்கட்டில் வந்து ஏமாந்தவங்க, ஃபோர் வைனில் ஏமாந்தவங்க, ஸோ இந்த மாதிரி ஏமாந்தவங்க எல்லாருமே ஒரு குரூப் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இவங்களும் ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணி ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின இந்த ஃபோர்கட் வந்து இன்னும் எனக்கு ஸ்கேம்னு புரியலை. ஸோ அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் பார்த்தீங்கன்னா அந்த சேனலோட லிங்க் வந்து கொடுத்துறேன். ஸோ அந்த சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபோர்கட் வந்து எவ்வளோ ஸ்கேம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அப்படி இல்லை என்னுடைய டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா, ஸோ ஃபோர்கட் ஆகட்டும், அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆகட்டும், நான் 3 மெயின் விஷயம் சொல்லியிருக்கேன். எம்எல்எம் லீடர்ஸ், நெட்வொர்க் லீடர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ், இவங்களுக்கு கீழே போகிற மாதிரி தான். ஸோ ரொம்பவே சேஃபாக இருங்க. இவங்க 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நல்ல ப்ராஜெக்ட் எடுக்க மாட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்க முடியும் ஸ்கேம் ப்ராஜெக்ட் மூலிமா, ஸோ அப்படிங்கிறதான் யோசிப்பாங்க. ஸோ அதை தான் உங்ககிட்டையும் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. ஸோ ரொம்பவே சேஃபாக இருங்க. பி கேர்ஃபுல். ஆனால் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபோர்கட் பற்றின ஸ்கேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த சேனல் வரும். ஸோ அதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சும் இன்னுமே ஃபோர்கட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, அகஸ்டினுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இவங்களாம் இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா, அகஸ்டின் கொடுக்கக்கூடிய சில்லற பணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் இருந்தால் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருங்க. இல்லை நான் ஃபோர்கட் மூலிமா ஏமாந்துருக்கேன் நீங்களும் கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. ஏன்னா உங்களை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி பணத்தை இவங்களாம் ஏமாந்துருக்காங்க, ஓகே இதில் ஜாயின் பண்ணக்கூடாது. ஸோ அப்படிங்கிறதுக்காக சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி ஏமாந்துட்டீங்க. ஸோ உங்கள் மூலிமா இன்னொரு 4-5 பேர் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி என் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட காண்டாக்ட் வச்சிருக்கேன். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதை பற்றி ஃபர்தராக டீட்டெயில்ஸ் அப்படிச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.